போகக்கூடிய தன்மை உள்ளது. நெடுநாளாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும், இதயத்தை சோர்ந்து போக பண்ணும். நெடுநாளாய் காத்திருந்து 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 இதயத்தில் இழைப்பு உண்டாகும். ஆபிரகாமும் கூட விசுவாசத்தோடு காத்திருந்தாலும் அவனுக்கு கூட ஒரு சோறு உண்டாகும் போது அவன் கேட்டான், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தெரிவேன், அடியன் பிள்ளை இல்லாதவனா இருக்கனே. நெடுநாளாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும். யோசேப்பும் கூட நெடுநாளாய் இந்த சோதனையில போய் சோர்ந்து போனான். அவன் புலம்புகிறான், நான் இவ்விடத்துக்கு கொண்டு வரும்படி நான் ஒரு தப்பும் செய்யவில்லை, நான் களவாய் இவ்விடத்துக்கு கொண்டு வரப்பட்டேன். அப்படி புலம்பி கதறுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவனுக்கு ஒரு பின் நாட்கள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த பின் நாட்களிலே அவனுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் அவனை நடத்துகிறான் என்பதை அவனால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அல்லேலூயா. இந்த யோசேப்பை போல நாம் கடந்த நாட்களில் புலம்பி கொண்டிருந்திருக்கலாம். நீங்கள் சில நேரம் மனுஷர்களிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை புலம்பி இருக்கலாம், கஷ்டத்தை சொல்லி புலம்பி இருக்கலாம். கர்த்தர் ஏன் இப்படி நடத்துகிறார் என்ற நிச்சயமும் வெளிப்படுத்தலும் இல்லாதபடினால் நீங்கள் சோர்ந்து போய் புலம்பி கொண்டிருக்கலாம், புலம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இதே யோசேப்பு என்ன சொல்கிறான்? வாசிங்க 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்றுப்பட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் என்னை அனுப்பினார். பிரியமானவர்களே, இங்கே தானே கர்த்தருடைய வார்த்தையில ஜீவனும் பலனும் இருக்கிறது. கொஞ்சம் நிதானித்து கவனமாய் கேளுங்கள். இதே யோசேப்பு எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் யோசேப்புக்கென்று கர்த்தர் பின் நாட்கள் என்று ஒரு கொஞ்ச நாட்களை வைத்திருந்தார். அந்த பின் நாள் வரும்போது யோசேப்பு உயர்த்தப்பட்டான். எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த பின் நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காலம் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. அது வரையிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருந்தது. அந்த பின் நாட்கள் என்று வந்தபோது கர்த்தர் அவனை எகிப்தில் உயர்த்தினார். எல்லாருக்கும் மேலாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தில் அவனை உயர்த்தின பொழுது அந்த பின் நாட்கள் என்று ஒரு காலம் வந்த பொழுது யோசேப்பு சொன்னான், நீங்கள் அல்ல, கர்த்தரே என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார், தேவனே என்னை அனுப்பினார். இந்த காலை வேளையிலும் கூட உனக்குன்னு கூட கர்த்தர் சில பின் நாட்கள் என்று ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தர் தான் என்னை அந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் என்னை அந்த பாதையிலெல்லாம் நடத்தினாரே என்று சொல்லி சந்தோஷப்படுவீர்கள். யோசேப்பு இங்கே சந்தோஷத்தோடு சொல்கிறார், நீங்க துக்கப்படாதீர்கள், தேவன் என்னை அனுப்பினார். அத்தனை கஷ்டம் இருந்தது, குழியில் போட்டப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, எல்லாம் நடந்தது. ஆனாலும் நீங்கள் அல்ல, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், தேவன் என்னை அனுப்பினார். உனக்கென்றும் கூட சில பின் நாட்கள் என்று ஒரு கூட்ட நாட்கள் உண்டு. அந்த நாள் நிச்சயமாய் நீ சொல்வாய், கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தரை நடத்தினார். நான் கடந்து வந்த பாதை நான் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பின் நாட்கள் என்று ஒரு கூட்ட நாட்கள் வரும். அந்த நாள் வரும்போது நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். 1,44,000 ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் யாரும் பாடாத ஒரு பாடலை பாடினார்கள். அந்த பாடல் அவர்களுடைய ஜீவியமே என்று சொல்லப்படுகிறது. சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கக்கூடிய ஒரு 1,44,000 பேர் உண்டு. அவர்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு போய் நிற்கக்கூடிய அந்த நாள் தான் அவருடைய பின் நாட்கள். அந்த நாட்களிலே அவர்கள் யாரும் பாடாத ஒரு பாடலை பாடினார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பரிசுத்தவான் இப்படியாக விளக்கம் கொடுத்தார். அந்த 1,44,000 பேரும் பாடுகிறார்கள். அந்த 1,44,000 பேர் பாடுகிறது கூட ஒருத்தருடைய பாட்டு ஒருத்தருக்கு புரியாதான். அந்த குறிப்பிட்ட கூட்டத்தார் பாடுகிற பாடல் ஒருவருடைய பாடலை ஒருவர் விளங்கிக் கொள்ள முடியாதான். காரணம், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் அழைத்தார். ஆரோனை போல அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தம் தந்தான் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசம். அப்போ அவர்களுடைய ஜீவியத்தை அவர்கள் திரும்பி பார்த்து அந்த பின் நாட்கள் அவர்கள் பாடல்களாய் பாடுவார்கள். அப்பொழுது ஒருத்தருடைய பாட்டு ஒருத்தருக்கு புரியாது. இப்படி ஒரு பரிசுத்தவான் சொன்னார். அதுபோலதான் என்னை குறித்தும் என்னை கேட்கிற தெய்வ ஜனங்களே, உங்களை குறித்தும் கூட கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிற விதம் வேற. ஒரே குடும்பத்தில் இருக்கலாம், கணவனை கர்த்தர் நடத்துகிற விதம் வேற, மனைவியை நடத்துகிற விதம் வேற, தாயை நடத்துகிற விதம் வேற, பிள்ளையை கர்த்தர் நடத்துகிற விதம் வேற. எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருந்தாலும் ஒவ்வொருவரையும் வித்தியாச விதங்களில் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். இவையெல்லாம் உடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படியாகவே கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நடத்துகிறார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். தாவீதுக்கு கர்த்தர் அந்த நிச்சயத்தை தந்திருந்தார். அதனால தான் தாவீது சொன்னான், நான் உபத்திரப்பட்டது
நல்லது. உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் வரும். அப்பொழுது நீ விளங்கிக் கொள்வ, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நடத்துகிறது நல்லது. அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. இன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை அது நல்லது என்று சொல்லுங்கள். நான் கடந்து போய்கொண்டிருக்கிற இந்த கஷ்டத்தின் பாதை அது நல்லது என்று சொல்லுங்கள். நான் போய்கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் அது நல்லது என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. உடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். பின் நாட்கள் என்று சொல்லுவது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, பின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது அது மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம், உயர்த்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். இதை விளக்கும்படியாக ஒரு வசனத்தை நான் தருகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதே போல 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:12. எல்லாரும் உடைய வேதத்தை திருப்புங்கள். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த ரெண்டு வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்படி என்றால் மேன்மைக்கு முன்பதாக தாழ்மை வறுமை என்றால் அந்த தாழ்மைக்கு பின்பதாக மேன்மை வரும். உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேன். இங்கு ரெண்டு ஒரு முன்பு பின்பு என்று சொல்லி ரெண்டு சந்தர்ப்பம் சொல்லி இருக்கிறது. ரெண்டு அனுபவங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். முன்னானது தாழ்மை, பின்னானது மேன்மை. அப்படியானால் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு மேன்மை இருக்குமே வேண்டால் முன் நாட்களில் உனக்கு தாழ்மை அவசியமாக இருக்கிறது. உனக்கும் கூட கர்த்தர் பின் நாட்கள் என்று ஒரு கூட்ட நாட்களை வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே உனக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். அப்படியானால் அந்த பின் நாட்களிலே உனக்கு ஒரு பெரிய மேன்மை காத்திருக்கிறது. கர்த்தர் தரக்கூடிய அந்த பின் நாட்களிலே கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதோடு மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பெரிய மேன்மை அந்த பின் நாட்களில் உண்டாகும். நான் ஒரு இடத்தில் இந்த வசனத்தை குறித்து கேட்டேன். இப்படி பின் நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எந்த நாட்கள் அப்படின்ட்டு. பவுல் சொன்னார், நம்முடைய மரணத்துக்கு பின்பதாக இருக்கக்கூடிய நாட்களை தான் இங்கே பின் நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியில் ஒரு மனிதனுக்கு பின் நாட்கள் என்பது இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. பூமியிலே உனக்குன்னு கூட கர்த்தர் ஒரு பின் நாட்களை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு பூமியிலே அந்த பின் நாட்களை வைத்திருந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த நாட்கள் பூமியிலே இருந்தது, மரணத்துக்கு பின்பு அல்ல. அதுபோல மேன்மைப்படுத்தக்கூடிய அனுபவம் என்பது இந்த பூமியிலே உனக்கு ஒரு மேன்மை, மரணத்துக்கு பின்பும் ஒரு மேன்மை. தன்னை நம்பி தன்னுடைய வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து போகக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பூமியிலேயும் மேன்மை, மரணத்துக்கு பின்பு நித்தியத்திலே ஒரு மேன்மை. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் வாசிக்கிறோமே, அவருடைய ஜீவியங்களை குறித்து கேள்விப்படுகிறோமே. அவர்களுடைய மேன்மையை இந்த பூமியிலே அவர்களை மேன்மைப்படுத்தி மரணத்துக்கு பின்பு அந்த நித்திய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அப்படி இருக்க பின் நாட்கள் என்று சொன்னால் அது இரண்டாவது பகுதி, அது ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களை வைத்து அந்த பின் நாட்களில் அவனுக்கு நன்மை செய்கிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனையோ உதாரணங்கள் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லலாம். எஸ்தரை குறித்து சில காரியங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தருக்கும் கூட கர்த்தர் பின் நாட்கள் சொல்லக்கூடிய ஒரு நாட்களை வைத்திருந்தார். எஸ்தருடைய பின் நாட்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக எஸ்தருடைய முன் நாட்களை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தருடைய பின் நாட்களை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக அவருடைய முன் நாட்களை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எஸ்தருக்கு அவளுக்கு இருந்த முன் நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது, எஸ்தர் பிறந்து ஒரு சிறு பிள்ளையாய் அவள் வளர்ந்து வருகிற காலகட்டத்தில் பிட்வீன் 5 and 10 அவளுடைய 5 அல்லது 10 வயதுக்குள்ளாக இந்த இருக்கிற காலகட்டத்தில் எஸ்தருடைய தாயும் தகப்பனாரும் மரித்து போனார்கள். முதலாவது எஸ்தர் என்று சொல்லி ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, அவளுடைய உண்மையான பெயர் எஸ்தர் அல்ல. எஸ்தர் அவளுடைய தாயின் தகப்பனும் அவளுக்கு வைத்த பெயர் எஸ்தர் அல்ல.
இவள் ஒரு யூத கோத்திரத்தை சார்ந்தவள். இவளுடைய பெயர் எஸ்தர் என்பது அல்ல, இவளுடைய பெயர் அடாஷா. இவளுடைய பெயர் என்ன? அடாஷா. ஹடாஷா, HADDASHA, அடாஷா. இவளுடைய பெயர் ஹடாஷா. இவள் இந்த பேர் தான் அவருடைய தகப்பன் அவருடைய தாயும் அவளுக்கு வைத்த பெயர். தமிழிலே அதை நாம் அத்சால் என்று சொல்லி வாசிக்கிறோம். எஸ்தருக்கு அவளை தகப்பனும் தாயும் வைத்த பெயர் தமிழில் வரும் பொழுது அது அத்சால் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹடாஷா, அத்சால். இவருடைய பெற்றோர்கள் இவருடைய முன் நாட்கள் எடுத்துக்கொண்டால் இவருடைய முன் நாட்கள் மிகவும் தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் தான் அவளுக்கு இருந்தது. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை அவள் இழந்து போனாள். இழந்து போன பின்பு அவளுடைய சகோதரன், அவன்தான் மொர்தெகாய். மொர்தெகாய் என்ன சொல்லக்கூடியவன்? அவனுடைய சகோதரன். மொர்தெகாயுடைய சிறிய தகப்பனுடைய மகள் தான் இந்த அத்சால் அல்லது அடாஷா. அப்போ இந்த அடாஷாவோட பெரியப்பாவோட மகன் தான் மொர்தெகாய். நல்லா இந்த உறவுகளை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மொர்தெகாய் என்ன செய்கிறான்? தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் மரித்தவுடன் அவருடைய சின்ன குழந்தையை இவன் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த அடாஷாவை தன்னுடைய சொந்த மகளை போல் அவள் பாவித்து வளர்க்க ஆரம்பித்தான். தன்னுடைய தங்கச்சி சின்ன குழந்தையாக இருக்கிறது நிமித்தம் தன்னுடைய மகளை போல் அவளை வளர்க்க ஆரம்பித்தான். இது இவளுடைய முன் நாட்களில் மிகவும் ஒரு தாழ்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அடாஷா தத்தெடுக்க வளர்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் யூதர்கள் பெர்சியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள். பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள் யூத ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த அத்சால் தத்தெடுக்கப்பட்டு மொர்தெகாய் கீழே கொண்டு போகிறாள். அந்த காலகட்டம் யூதர்களுக்கு ஒரு கொடுமையான காலகட்டமாக இருந்தது. யூதர்களை அழிக்கும்படி பலர் எழுமை கிரியை செய்த ஒரு காலமாக இருந்தது. அங்கே பெர்சிய தேசத்து அதிபதி அவன்தான் அகாஸ்வேரு. அவனுடைய காலகட்டத்தில் இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்க இவள் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டமும் கூட யூதர்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தின் காலகட்டமாகவே இருந்தது. எனவே இந்த அத்சாலுடைய முன் நாட்கள் எடுத்துக்கொண்டால் அது மிகவும் தாழ்த்தப்படக்கூடிய ஒரு அனுபவமாகவே இருந்தது. அங்கே அடிமைத்தனத்து கீழ் இருந்தார்கள். அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பயந்து 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 அவர்கள் ஜீவித்து வந்த ஒரு காலகட்டம் அது. அப்படி இருக்க இந்த ஹடாஷா என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மிர்டல், மிர்டல், MYRTLE, மிர்டல், மிருது செடி என்று அர்த்தமாகும். ஹடாஷா என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அத்சால் அல்லது அடாஷா என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவருடைய தகப்பனும் தாயும் வைத்த பெயர் மிருது செடி, ஹடாஷா, மிர்டல். அந்த அடாஷாவை எடுத்து அவன் வளர்க்க ஆரம்பிக்கும் போது இந்த அடாஷா என்ன சொல்லக்கூடிய இந்த பெயர் யூத குலத்தை சார்ந்த ஒரு பெயர் என்பது வெளியே தெரிந்தால், இவன் ஒரு யூதர் என்று தெரிந்தால் இவர்களை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி இவளை காப்பாற்றும்படியாக இந்த மொர்தெகாய் இவளுக்கு வேறு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பேர் தான் எஸ்தர். எஸ்தர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நட்சத்திரம், ஸ்டார். எஸ்தர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நட்சத்திரம், ஸ்டார். இந்த எஸ்தருக்கு எப்படி எஸ்தர் என்று பெயர் வைத்தான் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. இந்த எஸ்தர் என்ற இந்த பெயர் வீனஸ் என சொல்லக்கூடிய ஒரு கோளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் பெர்சியர்களுக்குன்னு ஒரு பெண் தேவதை இருந்தால் பெண் தேவதையை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த அவளுடைய பெயர் இஸ்தார், ISTHAR, காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, செழிப்பின் தேவதை என்று சொல்லி ஒரு தேவதையை அவங்க வழிபட்டாங்க. அவங்க வயல்களில் விதைக்கும் போதும் அவர்கள் ஆடு மாடுகளை வளர்க்கும் போதும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமேயானால் காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த பெண் தேவதையை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த தேவனுடைய பெயர் இஸ்தார், ISTHAR. இந்த அவங்க பெண் தேவதையுடைய பெயரையே இந்த மொர்தெகாய் இவளுக்கு செலுத்துகிறான். அவள் பேர் எஸ்தர் என்று வருகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு எஸ்தர்னு பேர் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? பெண் தேவதையுடைய பேர் தான் இஸ்தார். இஸ்தார் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் தான் எஸ்தர் என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார். இப்படி எஸ்தராக மாறின இவளுக்கு ஆரம்ப நாட்கள், வளர்ந்து வர காலங்கள் எல்லாம் மிகவும் தாழ்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது. இவளுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய தகப்பன் அவனோடு கூட அவனுக்கு அடங்கி எல்லா விதத்திலும் இவள் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்மை உள்ளலாய் வளர்ந்து வருகிறாள். இவளுடைய முன் நாட்கள் இப்படியாக இருக்க
இவளை குறித்து கர்த்தர் சில ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தால், அவளுக்காக சில வாக்குத்தத்தங்களை வைத்திருந்தால், அந்த வாக்குத்தத்தத்தை அவள் பார்க்கவில்லை. அவளுக்கென்று சில பின் நாட்களை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த பின் நாட்களில் அவள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே அவளுடைய முன் நாட்களிலே அவளை கர்த்தர் தாழ்த்த ஆரம்பித்தார். அந்த மேன்மைக்கு முன்பதாக தாழ்மை என்று நம்ம வாசித்தோமே, அந்த தாழ்மைப்படுத்தக்கூடிய அனுபவம் அவருடைய பின் நாட்களுக்காக கர்த்தர் அப்படி தாழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை வைத்திருந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை நான் சொல்ல ஏவப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது இந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி என்னை அழிக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3வது ஒரு பிள்ளை வேண்டாம் என்று தாயின் கருவிலை வைத்து அழிக்கும்படி அவர்கள் பல விதங்களில் பிரயாசப்பட்டார்கள். பல விதங்களில் பிரயாசப்பட்டும் கூட கொஞ்சம் கூட பிரியமில்லாதவனாய் நான் அவர்களுக்கு பிறக்கிறேன். எதிர்பாராத விதமாக நான் பிறக்கிற அந்த கால நாள் இந்துக்களுக்கு கொஞ்சம் கூட ஆசீர்வாதமாக இல்லாத ஒரு சாபம், ஒரு அசுத்தமான ஒரு நாளாகவே அந்த நாள் இருந்தது. அந்த நாளிலே நான் பிறந்தபடியினால் இந்த மாதத்தில் இந்த நாளில் இவன் பிறந்தான், உங்களுக்கு 7.5 வருடம் சனியன் பிடித்திருக்கிறது என்று சொல்லி இந்த எனக்கு நான் பிறந்த காலத்தையும் நடத்தி வைத்து ஜோசியம் பார்த்து ஜோதிடம் சொன்னான். இந்த பிள்ளை பிறந்தவுடன் உங்கள் குடும்பம் சீர்கெட்டு போகும், உங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகும். இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறந்துருச்சு. நினைத்தது போலவே நான் பிறந்தவுடன் என் தாயார் மிகவும் சரீரத்தில் பலவீனப்பட்டார்கள். நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். சிறு வயதில் எனக்கு தாய்ப்பால் என்பது கிடையாது. நல்ல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது. இப்பொழுது நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் எல்லாரும் ஜோசியக்காரன் சொன்னதை அப்படியே நம்பினார்கள். என்னை தாழ்த்தும்படி கர்த்தர் அந்த பாதையில் நடத்தினார் என்பதை அவர்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. பால் வாங்க கையில் காசு இல்லையா, ராகி மாவை கலக்கி அதில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்களாம், அதுதான் எனக்கு தாய்ப்பால். இப்படியாக சின்ன வயசுலேருந்தே ஒரு வித்தியாசமான பிறவியாகவே நான் வளர்ந்து வந்தேன். என்னுடைய குடும்பத்திலும் சரி, நான் வளர்ந்து வர நாட்கள் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது வித்தியாசமாகவே இருந்தேன். நான் ஒரு வித்தியாசமான ஆளாகவே இருந்தேன். நான் செய்கிற சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிடிக்காது. நான் ரொம்ப ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தபோது என்னுடைய அப்பா துணியில் சுற்றி இந்த துணியோடு சேர்த்து ஹாலில் இருந்து கிச்சனில் தூக்கி வீசிட்டார். நேராக போய் கிச்சனில் போய் சுகத்தில் அடித்து கீழே விழுந்தேன். அப்போவே நான் செத்து போனேன் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நான் சாகலை. என்னை தாழ்த்தும்படியாக பிற்காலத்தில் பின் நாட்களில் என்னை மேன்மைப்படுத்தும்படியாக என்னை கர்த்தர் தாழ்த்தினார் என்பதை எனக்கும் விளங்கிக்க முடியல. அதுபோலவே எனக்கு மற்றவர்கள் போல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார்கள். ஆனால் ஒரு டைம் வரும்போது அவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி ஓடினார்கள். என்னுடைய உறவினர்களுக்கு என்னை பிடிக்காமல் போனது. என்னோட கூட இருக்கவங்களுக்கு யாருக்கும் என்னை பிடிக்கல. நான் எல்லாருக்கும் ஒரு ஆகாதவனாகவே இருந்தேன். கர்த்தர் இப்படி பல விதங்கள் என்னை தாழ்த்த ஆரம்பித்தார். எனக்கு தெரியாது ஒரு மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பின்பு தானே என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்த சபை கடந்து வந்தார்கள். அவர்கள் முன்னிலைமையை காட்டிலும் இப்பொழுது இருக்க அந்த நிலைமை மிகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானத்தோடும் ஆவிக்குரியவர்களாக அவர்கள் ஜீவிக்கிறார்கள். அப்போ கர்த்தரின் முழு குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக தெரிந்து கொண்டது என்னை தான். எந்த பிள்ளையை அவர்கள் வேண்டாம் என்று அவர்கள் வெறுத்தார்களோ தள்ளினார்களோ அதே பிள்ளையை கொண்டு தானே அந்த முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகள் மனுஷ ஞானத்தினால் ஆராய்ந்து பார்க்க முடியாதவர்கள். என்னுடைய பழைய நாட்கள் நான் ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அநேக நேரங்களில் எனக்கு சில பலவீனங்கள், சில பயங்கள், சில அதேறியப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வரும்போது என்னுடைய பழைய காலங்களில் நான் திரும்பி பார்க்கிறது உண்டு. இப்படியெல்லாம் கர்த்தரை நடத்தி அல்லவா ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வந்து வைத்தார். இதே சபையில் பிறந்து சத்தியத்தை கேட்டு அநேகர் வாஞ்சித்தும் கூட அந்த 1,44,000 ஒரு ஆளாய் மாறக்கூடிய பாக்கியம் அநேகருக்கு கிடைக்கவில்லையே. திருமணம் செய்த எத்தனையோ பேர் இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாலிப நாட்கள் எனக்கு இந்த சத்தியம் தெரிந்திருந்தால் நான் கண்டிப்பாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி வந்திருப்பேனே. இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத எனக்கு விக்கிரக ஆராதனைக்காரனாய் அசுத்தத்தில் ஊய் கறந்த என்னை தேடி வந்து ரட்சித்து அங்கிருந்து உயர்த்தி தூக்கி எடுத்து தகுதியில்லாத இந்த மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. அந்த மேன்மைக்கு முன்பதாக ஒரு தாழ்மை இருக்கிறது என்பதை நான் விளங்கி கொண்டேன். நான் இங்கே நாகர்கோவிலுக்கு மாறி வரும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். கர்த்தருடைய சத்தியத்தை நான் தெளிவாய் ஒரு அசரீரி ஒளி போல கேட்டேன்.
மேன்மைப்படுத்தினேன், இன்னும் மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்தினேன், இன்னும் மேன்மைப்படுத்துவேன். அப்படியானால் அந்த வார்த்தை வந்ததிலிருந்து எனக்கு சோதனை காலம் ஆரம்பமானது. என்னை மேன்மைப்படுத்தினார், இன்னும் கூட ஆஃப்டர் த டெத், என்னுடைய மரணத்துக்கு பின்பு கர்த்தர் இன்னும் என்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். அங்கே அந்த பின் நாட்களில் எனக்கு மேன்மை உண்டாகும்படியாக இங்கே என்னை தாழ்த்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. என்னை மாத்திரமல்ல, விளங்கும்படியாகவும் தேவநாம மகிமைக்காக நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் அவர் நேசித்து சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் கர்த்தர் இப்படி கரிசனை உள்ளவராக இருந்து அவர்களை பின் நாட்களை அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த நாட்களிலே நம்மை தாழ்த்தி நம்மை சிறுமைப்படுத்த அவர் சித்தம் கொண்டுள்ளார். நாம் இதை கண்டு சோர்ந்து அதிரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எஸ்தருக்கும் கூட தாழ்த்தப்பட வேண்டும், சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அனுபவம் எஸ்தருக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் செய்தது ஒன்று, தன்னுடைய சகோதரனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாள். இதைத்தானே பேதுரு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை வாசிப்போம். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த பேதுரை குறித்து வாசிக்கும் போது, பேதுருவும் கூட தன் சுய விருப்பத்தின்படி சுற்றித் திரிந்த ஒரு மனிதன் தான். அவன் ஒரு எமோஷனான ஒரு மனுஷன் தான். அதனை குறித்து நேற்று காத்திருப்பு கொடுத்த சில காரியங்களை பேதுரை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பேதுரு தன்னை யாரும் கட்டுப்படுத்த இயலாத ஒரு நிலவரத்தில் இருந்து அவன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து அவன் தன் சொந்த அனுபவத்தை தான் இங்கே எழுதுகிறான். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது, இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர் எல்லாருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக சொல்லுகிறான், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கே எஸ்தருக்கு ஒரு பின் நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அது கர்த்தர் அவளை உயர்த்தக்கூடிய ஒரு காலம். அந்த ஏற்ற காலம் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறாரே, அந்த ஏற்ற காலம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பின் நாட்கள். அந்த பின் நாட்களில் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமே ஆனால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கத்தான் வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் நீ விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உன்னுடைய பின் நாட்களில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமே ஆனால் நீ அவருடைய கரத்தை விட்டு வெளியில் போக பிரயாசப்படாத. கர்த்தர் உன்னை எந்த பாதையில் நடத்தினாலும் சரி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கர்த்தாவே உடைய கரத்தை விட்டு நான் வெளியே போவதற்கு எனக்கு அனுமதியாதிரும். அவருடைய கரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உனக்கு உயர்வு. ஏற்ற காலம் என்று ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் நீ அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். நீயாவே உன்னை உயர்த்தும்படி பிரயாசப்படாத. அந்த கையை விட்டு நீ வெளியில் வராத. அந்த கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. அடங்கி இருக்க வேண்டும், அந்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், எஸ்தரை குறித்து வாசிக்கும் போது இவள் அடங்கி இருந்தால், முதலாவது தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அவள் எப்படி ஒப்பு கொடுக்கிறாள்? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பாருங்கள், இங்கே எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றப்படுவதற்கு முன்பதாக நீ யூதர் என்றதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதை சொல்லியிருக்கும் போது மொர்தெகாய் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மொர்தெகாய்க்கு கீழே அடங்கி இருக்கிறான். அவன் மொர்தெகாயோட வீட்டில் வளரும் போதும் சரி, ராஜாவோட அரண்மனைக்கு போகும்போதும் சரி, மொர்தெகாயோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறாள். இன்னும் பாருங்கள், அவள் ராணி ஆனதுக்கு அப்புறம், ராஜாத்தி ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு சந்தர்ப்பத்தை வேதம் சொல்லுகிறது. 20ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். மொர்தெகாய் இடத்துல வரும்போது வளர்ந்து வரும்போது நடந்து கொண்டது போல, அதே போல அவர் ராஜாத்தியாய் முடிசூட்டப்பட்ட பின்பும் கூட
தன்னுடைய மொர்தெகாய்க்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தாள். இங்கே மொர்தெகாய் என்பது நம்முடைய பெற்றோர்களை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உனக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். உனக்கு பின் நாட்கள் என்று ஒரு கூட்ட நாட்கள் உண்டு. அந்த நாளில் உனக்கு நிச்சயமாக நன்மை செய்வார். அது உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக உனக்கு மேன்மை என்று ஒன்று உண்டு. அந்த விதத்தில் நீ மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமே ஆனால், தேவனால் நீ மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு உண்டாக வேண்டுமே ஆனால், இனி உன்னுடைய பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். மனைவிகளே, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு நாள் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படி உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமே ஆனால், எல்லா கஷ்டத்தையும் பொறுமையோடு கூட சகித்து கொண்டு உங்கள் கணவனுக்கு எல்லா விதத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். இங்கே எஸ்தர் ராஜாத்தி ஆன பின்பும் கூட எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கினார். சிலருக்கு சபையிலே சில பொறுப்புகள் கொடுக்காத வரைக்கும், சில உயர்வுகள் இல்லாத வரைக்கும் அவர்கள் எல்லா விதத்திலும் பயந்திருப்பார்கள், கீழ்ப்படிந்திருப்பார்கள். சிலரை உயர்த்தி வைக்கும்போது தான் அவர்கள் அந்த கீழ்ப்படுதலோ அந்த அடங்கி இருக்கிற அனுபவமோ அவர்களுக்கு இல்லாமல் போகும். எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து இவள் அடங்கி இருந்தால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமே ஆனால் உன்னுடைய பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து அடங்கிடு. கடந்த நாட்களில் கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலம் என்ன இடைப்பட்டார்? தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவனை ஆயுசு நாட்கள் பெருகும். உன்னுடைய தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணினால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் கண்டிப்பாக பெருகும். அநேக வாலிபர்களுக்கு இந்த ரகசியம் தெரிகிறதில்லை. பெற்றோரையும் தாயையும் தகப்பனையும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவன் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். அற்ப ஆயுசில் செத்து போகிறான். பாதி வயதில் அவன் மரித்து போகிறான். அதுக்கு காரணம் என்ன? உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணினால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி உன் பாதி வயதில் நீ சாக வேண்டும்னா ஏன் அப்படி சாக வேண்டும்? உனக்காக கர்த்தர் ஆயுஷ் நாட்களை வைத்திருக்கிறார். உனக்காக உன்னை மேன்மைப்படுத்தும்படி சில பின் நாட்களை வைத்திருக்கிறாரே. நீ ஏன் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்? உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் பெருக வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் தாயையும் எல்லா விதத்திலையும் கனம் பண்ணு. எப்படி நீ கனம் பண்ணுவான்? ஒரு மனிதனை கனம் பண்ணுவது எப்படி? உன் தாயையும் தகப்பனுக்கும் தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுனால நம்ம அவர்களை கனம் பண்ணுகிறது இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். உன்னை 10 மாதம் பெற்றெடுத்து உன்னை படிக்க வைத்து உன்னை ஆளாக்கி உன்னை ஒரு மனிதனாக உருவாக்குவதற்காக அவர்கள் பட்ட வேதனையை நீ அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு நாள் கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒருவன் ஒரு காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தனியாக புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். அங்கே ஒரு பயங்கரமான இருட்டில் ஒரு தாய் பிரசவ வேதனைப்படுகிற தன்னுடைய மகளோடு கூட நின்று கொண்டிருக்கிறாள். அந்த கார் அந்த வழி வரும்போது அவள் கை நீட்டுறாள். நடு ரோட்டில் போய் நின்று அந்த காரை மறிக்கிறாள். அந்த காரை மறித்தவுடன் அவன் காரிலேருந்து இறங்கி பயங்கரமான கெட்ட வார்த்தையில் திட்டுகிறான். சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் உனக்கு கிடைத்ததா? பயங்கரமாக திட்டி கொடுத்த உடனே இந்த தாய் சொல்கிறாள், நான் சாவதற்காக வண்டி நிறுத்தலை, என்னுடைய மகள் சாக போகிறாள், பிரசவ வேதனை துடித்து கொண்டிருக்கிறாள், அவள் மருத்துவமனைக்கு போக வேணும். ரோட்டில் போன எல்லா வண்டியும் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தலை, நீயா எனக்கு தயவு செய்து உதவி செய். அவன் சொல்கிறான், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த ஹாஸ்பிட்டல் போக நிறையா செலவாகும், பரவாயில்லையா, நீ கேட்குறதுக்கு மேலே நான் உனக்கு தரேன், எப்படியாலும் நீ தயவு செய்து இந்த பிள்ளையை நீ ஏற்றிட்டு போகணும். சரி ஏறு, சாவுகிறாக்கி இப்படி திட்டிக் கொண்டு அவன் அந்த தாயை அந்த காரில் ஏற்றி கொண்டு போகிறான். போகிற வழியில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கிறது. ட்ரெயின் வர்றதுக்கு முன்பதாக அந்த கேட்டு மூடப்பட்டிருக்கு. இவ போய் அந்த தாய் காரை விட்டு இறங்கி அந்த கேட்டை போட்டுற க்ளோஸ் பண்ணி திறக்கிற அந்த வேலைக்கார ஆப்ரேட்டர் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கதறா, என் பிள்ளை வேதனைப்படுறா, என் பிள்ளை செத்துருவா, சீக்கிரம் அவள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, தயவு செய்து கேட்டை திறந்து விடுங்க. முடியாதுமா, முடியவே முடியாது, தயவு செய்து திறந்து விடுங்க, ட்ரெயின் வரதுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். அவள் காலில் விழுந்து கெஞ்சி அழுது கதறத அந்த ரயில்வே அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கான், பார்த்துட்டே இருக்கான். கதறா போராடுறா. ஒரு வழியாக அவன் அந்த கதவை திறந்து விட்டவுடன் கேட்டை திறந்தவுடன் கார் வேகமாக புறப்பட்டு போனது. ஹாஸ்பிட்டல் போனவுடன் அங்கே இருக்க டாக்டர்ஸ் நர்சஸ் ஒவ்வொருத்தருடைய காலையும் விழறா, என் பிள்ளையை காப்பாற்றுங்க. இதெல்லாம் அந்த டிரைவர் பார்த்துட்டே இருக்கிறான். இப்பொழுது சுக பிரசவத்தம், ஒரு குழந்தை பிறந்தது. பயங்கரமான சந்தோஷம். அந்த நர்சஸ் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு, தாயும் செய் நல்லா இருக்காங்க.
இந்த பயங்கரமான சந்தோஷத்தில் ஓடி வந்து அந்த தாய் ஓடி வந்து இந்த டிரைவர் காலில் வந்து உழுது நன்றி சொல்கிறா. நீ எனக்கு உதவி செய்தனால தானே என் பிள்ளையை காப்பாற்ற முடிஞ்சது, என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு, இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்க. அழுது அவனுக்கு நன்றி சொல்கிறா. ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை, அவன் ஒரு வார்த்தையும் பேசலை. கார் எடுத்துகிட்டு நேராக போனான், அநாத ஆசிரமத்துக்கு போனான். அந்த அநாத ஆசிரமத்தில் வேண்டாம் என்று தள்ளி அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்திருந்த தன்னுடைய தாயாரை பார்த்து கண்ணீர் விட்டு அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஒரு தாயுடைய அன்பு என்னது என்பது நான் உணராமல் உங்களை கொண்டு வந்து அநாத ஆசிரமத்தில் சேர்த்தேன், தயவு செய்து என்னை மன்னித்துக்கொள்ளும் இப்படி சொல்லி அந்த தாயை திரும்பவும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்க ஆரம்பித்தான். சில பாதைகள் வழியாய் கடந்து போகும்போது தான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக சில பாதைகளை நடத்துகிறார். எஸ்தருக்கு ஒரு மேன்மை உண்டானது போல உனக்கும் ஒரு மேன்மை உண்டு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமே, ஆனால் உன்னுடைய தாயின் தகப்பனை நீ சாகிற வரைக்கும் கனம் பண்ண வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் உன் தாயின் தகப்பனை நீ எல்லா விதத்திலையும் கனம் பண்ண வேண்டும். எல்லா விதத்திலும் உன்னை தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஒரு பொண்ணு சொன்னா, என்னுடைய அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் என் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அப்பாவிட்ட பொய் சொன்னதே இல்லை. நான் என்ன தப்பு செய்தாலும் என் அப்பாவிட்ட பொய் சொல்லியிருக்கேன், என் அப்பாவிட்ட மறைச்சதே இல்லை. என் அப்பா அம்மாவிட்ட பொய் சொல்லி அவங்க என் மேலே வைத்திருக்க அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டா அதை பார்க்கல ஒரு பெரிய தோல்வி என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. நான் என் அப்பாவிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை. தைரியமாக சொல்கிறான். தன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணக்கூடிய ஆயுஷ் நாட்கள் பெருகும். இங்கே எஸ்தர் தன்னை வளர்த்தவனை, தன் தாயின் தகப்பனை இழந்திருந்தாலும் கூட தன்னை வளர்த்தவனை கனம் பண்ணிடா. அவள் ராஜாத்தியாக இருந்த போதும் கூட தன்னை வளர்த்தவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினாள். அடுத்து இந்த எஸ்தர் ஏகாயின் வசமாக ஒப்புவிக்கப்படுகிறாள். மொர்தெகாய் கையில் இருந்து மாறி அவள் ஏகாயின் வசமாக ஒப்புவிக்கப்படுகிறாள். 12 மாதங்கள் she has to under subject to ஏகாய். இந்த ஏகாய்க்கு அவள் கீழ்ப்படிந்து 12 மாதங்கள் நடக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த 12 மாதங்களும் கூட முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அந்த ஏகாய் யாருனே இவள் எஸ்தருக்கு தெரியாது. ஆனால் மொர்தெகாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏகாய் இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 12 மாதங்கள் அவள் சுத்திகரிப்புக்கும் அவளுடைய அன்றாட தேவைக்கும் தேவையான அனைத்தையும் ஏகாய் தான் அவளுக்கு கொடுக்கிறாள். ராஜாவுக்கு முன்பதாக ஒரு ராஜாத்தியாய் அவளை உருவாக்கி கொண்டு போய் நிறுத்தக்கூடிய கடமை ஏகாயோட கையில் இருந்தது. அந்த ஏகாய்க்கு அப்படியே அவள் கீழ்ப்படிந்தாள். எல்லா விதத்திலும் 12 மாதங்கள் கீழ்ப்படிந்து இருந்தாள். இங்கே ஏகா என்பது அவனோட அன்னகன். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கிறது. நீ உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு எல்லா விதத்திலும் நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த எஸ்தர் மொர்தெகாய்க்கும் ஏகாய்க்கும் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவளுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், தாழ்த்தப்படக்கூடிய சில அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவளுக்காக பின் நாட்கள் என்று ஒரு கூட்ட நாட்களை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த நாட்கள் வரும்போது அந்த எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாள். பின் நாட்கள் என்பது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உனக்கென ஒரு பின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை நாள் நீ இந்த ஒரு தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக இதே பூமியில் எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, தேவ நாமத்துக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். உனக்கும் என்று சில மேன்மையான ஒரு நாட்கள் உண்டு. ஏற்ற காலம் என்று கர்த்தர் உனக்காகவும் சில காலத்தை வைத்திருக்கிறான். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக கடனாளியாக இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கப்புறம் நீ கடனாளியாக இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. நீ சைக்கிளில் போகிறது தேவ சித்தம் இல்லை. நீ பைக்கில் போகிறது தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சைக்கிள் வைத்திருக்கிறோம், பைக் வாங்கணும், பைக் வைத்திருக்கிறோம், கார் வாங்கணும். இதே பூமியில் நீ உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பது தான் சித்தம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரே. பின் நாட்கள் என்பது உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எஸ்தரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அந்த மேன்மைக்கு முன்பதாக ஒரு தாழ்மைப்படக்கூடிய அனுபவம் இருந்தது. நீ உன்னை தாழ்த்து, நிச்சயமாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த காலை வேளையிலையும் என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் சில காலங்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார்.
அழுகையும் கண்ணீருமா என் வாழ்க்கையை நான் கடந்து போக மாட்டேன். இந்த பூமியில் நான் மரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த மேன்மையான நாட்களை நான் பார்ப்பேன். அந்த ஆசீர்வாதமான நாட்களை நிச்சயமாக நான் பார்ப்பேன். சாகிற வரைக்கும் இந்த கடனோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் போராடி கொண்டிருக்க மாட்டேன். மரணத்துக்கு முன்பதாக தேவனால் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு. இந்த பூமியிலே அந்த மேன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sotrap, 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 sotrap. நிச்சயமாக உன்னுடைய நிலவரம் மாறும். நிச்சயமாக உன் குடும்பத்துடைய நிலவரம் மாறும். நீ பயப்பட்டு அதைரியப்படாதே. உனக்காக ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது உன்னுடைய நிலவரம் கண்டிப்பாக மாறும். உன் குடும்பத்தோட கஷ்டம் கண்டிப்பாக மாறும். விசுவாசத்தோடு நீ ஜீவி. கர்த்தர் அது வரைக்கும் நீ அடங்கி இருந்து பழகு. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அவள் அடங்கி இருந்து பழகினால், நீ அடங்கி இருந்து பழகு. உன்னை உயர்த்தாத, அடங்கி இருந்து பழகு. கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியே போக நினைக்காத. இந்த பரிசுத்தனோட ஐக்கியத்தை விட்டு வெளியே போக நினைக்காத. தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக நினைக்காத. நீ சுயமாய் நீ நினைத்தால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி எத்தனையோ உண்டு. அதோடைய முடிவு மரண வழியாக இருக்கும். இந்த பரிசுத்தனோட ஐக்கியத்தை விட்டு, கர்த்தருடைய கை என்பது இந்த பரிசுத்தனோட ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த தாய் தகப்பனுடைய சமூகம், உன்னை நடத்தக்கூடிய சமூகம், இந்த சமூகத்தை விட்டு நீ வெளியே போகாத. ராஜாவுடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போக நினைக்காத. அந்த ராஜாவுடைய சமூகம் தான் உனக்கு பாதுகாப்பு. அந்த கரம் தான் உனக்கு பாதுகாப்பு. இந்த கரத்துக்கு வெளியே நீ என்றைக்கு போகிறாயோ அன்றையோடு உனக்கு இருக்கிற பாதுகாப்பு உன்னை விட்டு போகுது.